வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது தமிழ்நாட்டில் வந்து திருவையாறு அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. அங்கே திருவையாறில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நார்த்தில் வந்து மூங் டால் ஹல்வான்னு சொல்கிறாங்க. அங்கே வேறு ப்ராசஸில் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஈஸியாக இங்கே வந்து ஈஸியாகவும் பண்ணுறாங்க. அதை பவுடர் பண்ணி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதை மூங் டாலை பாசிப்பருப்பை குக் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. அது குக் பண்ணி அப்புறம் மேஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பால், கீ, சுகர், பட்டை பவுடர், உப்பு, பாசிப்பருப்பு, ஏலக்காய், இது கார்னிஷிங்க்கு முந்திரி, பாதாம், கிஸ்மஸ், இவ்வளோதான் இது தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இதை வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இதை நான் நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரபரை நம்ம அரைச்சிக்கணும். இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரியை வறுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இந்த முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. நான் அந்த பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதாமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நான் அந்த கிறிஸ்மஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி இந்த பவுடரை நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக திருப்பி வறுத்துக்கணும். கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கும்போது நல்ல ஒரு நெய்யோடு சேர்ந்து ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுப்போம். இது வறுத்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த சுகர், நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் சுகர். உங்களுக்கு சுகர் தேவைக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இது நல்ல பெரிய சுகராக இருக்கிறதுனால நான் அதை பவுடர் பண்ணிக்கிறேன். இது வறுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள நான் அதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அது வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அந்த கீலேயே அதை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா வாசனை வருது. இப்போ வந்து எப்போவுமே ஸ்வீட் ஏதாவது பண்ணால் அதில் வந்து 1 பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும். அதனால் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு பட்டை பவுடர், சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறேன். அது ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து நான் பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, அந்த சுகரை நம்ம ஆட் பண்ணி இது நல்லா கிளறி விடலாம். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருந்தேன். அதை நீங்கள் கூட்டி குறைச்சி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் கூட, ஸ்வீட் கூட வேணால் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 500 ml பால் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது அது கட்டி வராமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதை கிளறிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கிளறணும். அந்த பாசிப்பருப்பு வந்து அந்த பால்லே வேகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா அதை கிளறிட்டே இருந்துட்டு கொஞ்சம் கட்டிலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த பாசிப்பருப்பு அந்த நெய்லேயும் அந்த பால்லேயும் நல்லா குக் ஆகணும். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். இடையிடையே லைட்டாக கிளறி விட்டுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி இந்த மாதிரி லைட்டாக இன்னும் ஆனால் கிளறணும். பட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் வந்து இடையிடையே ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கிடணும். அந்த இதுக்கு போதுமான நெய் போதும். அந்த நெய் வந்து மேலே அப்படி கக்கும். அப்போ வந்து நம்ம நிறுத்தி விடணும். இப்போ நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரி, திராட்சை, அந்த பாதாம் நான் சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு அந்த ஹல்வா வந்து கலராக வேணும்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஆனால் வீட்டில் பண்ணால் நம்ம தேவைக்கு பண்ணும்போது ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது இல்லை. யாராவது அப்படி கெஸ்ட் அந்த மாதிரி வந்த அன்றைக்கி கொஞ்சம் அந்த கலராக இருக்கணுங்கிறதுக்காக வேணால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன், அதையும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு அந்த பக்கம் வந்தோடனே நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இருக்குது. இன்னும் கூட அது தண்ணிலாம் சுண்டி சுருள வரணும். அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணோடனே நல்லா கிளக்கி விடுங்க. எல்லா இடம் அது படுற மாதிரி கிளக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் அதில் நெய்யெலாம் இல்லை. நம்ம எவ்வளோ ஊற்றுனா அது குடிச்சிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நெய் தாராளமாக ஊற்றுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். திருப்பி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவோம். ஆனால் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் இந்த அளவுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து இதுக்கு 1 கப் நெய் வந்து போதுமான அளவு இருக்கும். இது வந்து சுத்தமான நெய்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி இப்படி கிளறிட்டே இருக்கணும். அந்த நெய்யிலே அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா அப்படியே குக் ஆகணும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கட்டியாகி அது வந்து இப்படி நம்ம சுற்றும் போது நல்லா அப்படி உருண்டு சுற்றணும். அப்போ வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கரண்டிலலாம் ஒட்டக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கிளறணும். இந்த பாருங்கள் திருப்பியும் நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்திருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள் அப்படி சுருள வருது பாருங்கள். அப்படியே பரபரன்னு நல்ல மணமாக இருக்குது. அந்த நம்ம ஏலக்காய் போட்டோடனே அந்த நெய்யில் அதை நம்ம பண்ணோன்னே இப்போ நான் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பவுலுக்கு மாற்றி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இப்பொழுது சுவையான பாசி பருப்பு அல்வா தயாராகிருச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்குது. நம்ம எப்போவுமே யாராவது கெஸ்ட் வந்து அந்த கேசரி அந்த மாதிரி அதையே பண்ணி இது யார் வரும்போது இதே மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கூட. பாசிப்பருப்பு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நல்லது கூட. இந்த மாதிரி செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.